பவர்ஃபுல் பெர்ரி. கற்பனை மலர்கிறது. சாகசங்கள் ஆரம்பமாகின்றன. வேதான்ஷ் ஒரு மகிழ்ச்சியான சிறுவன். அவன் தனது தங்கை சரையுவுடன் விளையாட விரும்புகிறான். ஒரு முழு நிலா இரவு லூனா என்ற அற்புதமான ஆந்தை வேதான்ஷிடம் வந்து பேசுகிறது. ஹாய் வேதான்ஷ், நிலவொளி சாகசத்திற்கு என உணர்வுகளை எடுக்கவா? ஹே லூனா, உண்மையா நீ என்னை நிலவொளி சாகசத்திற்கு அழைக்கிறாயா? வாவ், அருமை! வேதான்ஷ் லூனாவின் மேல் ஏறி தனது குரலில் மகிழ்ச்சியுடன், அன்று போகலாம். லூனா தனது சக்தி வாய்ந்த சிறக்களை அசைத்து மேலே பறக்க ஆரம்பிக்கிறாள். பறக்கப்படும் பின் வேதான்ஷ் நிலவை அடைகிறது மற்றும் நிலாவில் உள்ள இந்திய சந்திரயான் மிஷனை காண்கிறான். வேதான்ஷ் தன்னுடைய நாட்டுக்காக மரியாதையாக ஒரு இந்திய ஈராணுவ வீரராக உடையணிகிறான். பின்னர் வேதான்ஷ் நிலா குடும்பத்தை சந்தித்தார். திரு நிலா வேதான்ஷை நிலா உலகிற்கு அழைக்கிறார். திருமதி நிலா மிகுந்த கதைகளை வேதான்ஷிடம் கூறுகிறார். அதன் பின்னர் வேதான்ஷ் குஞ்சு நிலாவுடன் நட்சத்திர நண்பர்களிடமிருந்து விளையாடுகிறார் மற்றும் மீகுமன் தூய்கள் வீசும் மேகங்களுடன் நழுவுகிறான். தனது நடனத்தை முடித்த பிறகு வேதான்ஷ் அனைவருக்கும் பை சொல்லி வீட்டிற்கு புறப்பட்டார். வேதான்ஷ் தனது வில்லாவில் இறங்கி தனது நிலவொளி சாகசத்தை வெற்றிகரமாக முடித்தார். அவன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் மற்றும் அன்றைய இரவு உறங்கி அடுத்த சாகசத்திற்காக காத்திருந்தான். பிராவோ வேதான்ஷ், பிராவோ! இந்த கதையை அனுபவித்திருக்கீர்களே நம்புகிறோம். மேலும் கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.